சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக ஒரு வழியா பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டாங்க. இப்போ தொகுதி பங்கீடு தொடங்குது. இப்போ டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இந்த விஷயத்துல? திமுகவுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இதுல. அதாவது அவங்க இருக்கிறது 234 தொகுதி தான். இப்போ புதுசா மக்கள் நீதி மையம்லாம் வந்திருக்காங்க. இப்போ தேமுதிக வந்திருக்கு, ஓபிஎஸ் வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒட்டுமொத்தமா ஒரு 10 தொகுதிக்கு ஸ்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ திமுக என்ன மாரி பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமா எழுது. அவங்க இதுவரையும் பல கட்சிகளோட இன்ஃபார்மலா பேசியிருக்காங்க. அந்த கூட்டணி திமுகல இருக்கிற ஏவா வேலு, நேருலாம் இருக்காங்கல்ல, அவங்க பல கட்சி தலைவர்களோட இன்ஃபார்மலா பேசியிருக்காங்க. பேசினதுல ஒவ்வொருத்தரும் வைக்கிற டிமாண்ட பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் எனக்கு 12 குடு, எனக்கு 15 குடு அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா பேச்சுவார்த்தையில பேச்சுவார்த்தையில பல இழுபறிகள் அவ்வளவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸியான இருக்கு. டாஸ்கா ஆமா, இருக்காது. பேச்சுவார்த்தை இழுபறியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள்லாம் ரொம்ப அதிகமா கேட்குறாங்க. இல்ல, லாஸ்ட் 2021 எலெக்ஷன்லயே விடுதலை சிறுத்தைகள் 6 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணது பயங்கரமா விமர்சனத்துக்கு ஆச்சு. அவங்க அப்பவே சொன்னாங்க, அடுத்த இதுல கண்டிப்பா டபுள் டிஜிட்ல தான் கண்டெஸ்ட் பண்ணுவோன்ட்டு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குதா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா, நீங்க நீங்க சொல்ற மாரி புது பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க உள்ள. தேமுதிக வந்திருக்கு. திமுக தான் போட்டி போடுற இடங்கள 170க்கு கீழ கொண்டு போக விரும்பல. ஏற்கனவே அவங்க 188 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போன வாட்டி போட்டி போட்டாங்க. இந்த வாட்டி ஒரு 18 இடங்கள விட்டுக் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. 18 இடங்கள விட்டுக் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க கணக்கு என்னன்னா விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், மதிமுக எல்லாருக்குமே போன வாட்டி 6 குடுத்தாங்க. இந்த வாட்டி அடிஷனலா கூட 2, 2 குடுப்பாங்க. எல்லாருக்கும் 8, 8, 8ன்னு குடுப்பாங்க. அப்ப 4 பேருக்கு 2, 2 எக்ஸ்ட்ரா குடுத்தா 8 சீட்டு குடுக்கணும். அது தவிர தேமுதிகவுக்கு 8 குடுக்கணும். 8, 8ம் 16 ஆச்சு. காங்கிரஸுக்கு 25லேருந்து 27 அதுக்கு ஒரு 2. ஸோ 16 + 2 18. 188ல 18 போச்சுன்னா 170. 170 சீட்ல திமுக போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி கொங்கு நாடு மக்கள் கட்சி, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்குலாம் 3 இதெல்லாம் குடுத்துருக்காங்க போன வாட்டி. அதுல அவங்க கிட்ட 1 புடுங்குறதா இருக்காங்க. புடுங்கிட்டு இந்த கருணாசு, இந்த தனியரசுலாம் வராங்கல்ல, அவங்களுக்கு குடுக்கறதா இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்குலாம் 5 சீட்லாம் கேட்டிருக்காங்க. 5 சீட்லாம் குடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுல தான் 170 இடங்கள்ல போட்டி போடுறது. அதுல திமுகன்னு பார்த்தா ஒரு 163, 174 இடங்கள்ல போட்டி போட்டு, மத்த இந்த மாரி தனி நபர்களா வர கட்சிகளுக்கு வேல்முருகன் போன்றவர்களுக்கெல்லாம் 1 உதயசூரியன்ல போட்டி போடுற மாரி இடத்த குடுக்குற ஐடியால தான் இப்ப இருக்காங்க. அதுக்கு கீழ போட்டி போட்டா பார்க்குற மக்கள்ட்ட திமுக மெஜாரிட்டி பெறுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருன்றதுனால, போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை ரொம்ப குறைக்கிறதுக்கு திமுக விரும்பல. குறைந்தபட்சமா 170 இடங்கள்ல போட்டி போடுறது உறுதின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. அந்த இத பார்க்கும்பொழுது தான் இந்த தொகுதி பங்கீடு காங்கிரஸ்லாம் 35க்கு குறைய மாட்டேன்றாங்க. எப்படி அப்ப தொகுதி பங்கீடு பண்ண போறாங்க? விடுதலை சிறுத்தைகள் நீங்க சொன்ன மாரி டபுள் டிஜிட் கேட்கறாங்க. மதிமுக தனி அது சின்ன ஒண்ணு இடங்கள் நம்பர்ஸு, இன்னொன்னு தொகுதி. இப்ப நீங்க கேட்கிற உங்க லிஸ்ட் குடுங்கன்னு கேட்டா, நீங்க சிபிஐ ஒரு லிஸ்ட் குடுக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வெற்றி பெறாத ரொம்ப பலவீனமானது, அவங்க வெற்றி பெறவே வாய்ப்பு இல்லாத தொகுதிகளோ, இல்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிகளோ, அதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு, அவங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள், இல்ல அவங்களுக்கு திமுக உதவி பண்ணா எங்க வெற்றி பெறும்? இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்க வேண்டியிருக்குல்ல. அதுல ஒரு இழுபறிகள்லாம் நெறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகுதிய ஐடென்டிஃபை பண்ணும்போது, அதுல பிரச்சனை கூட்டணி விட்டு போன கட்சிகள்லாம் பலது கடந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதனால அது ஒண்ணு இருக்கு. இன்னும் சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னம் கிடைச்சு போச்சு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மதிமுகவுக்கு சின்னம் கிடைக்கல. தேமுதிகவுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம். இந்த வாட்டி முரசுல ஏதாவது போட்டி போட்டு அங்கீகாரத்த வாங்கணும் அவங்க ஆக்சுவலா. மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னத்திலேயே அதுலயே ஒரு சின்னத்துல போட்டி போட்டு அந்த சின்னத்த அங்கீகாரம் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ திமுக என்ன நினைக்குது? இவங்கெல்லாம் இந்த மாரி போட்டி போட்டாங்கன்னா, அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதயசூரியன்னா ஒரு ஸ்ட்ராங்கா கழகத்து ஆளுங்களும் வேலை செய்வாங்க. சின்னத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. அதனால நம்ம உதயசூரியன் சின்னத்த அங்க நிக்க வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. தொகுதிகள குடுக்கறதுல தொகுதிகளோட அத ஐடென்டிஃபை பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் சின்னம் வழங்க அந்த சின்னம் போட்டி போடுற விஷயங்கள்ல, சின்னத்துல போட்டி போடுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளவு ப்ராப்ளத்தையும் தாண்டி திமுக டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த வரப்போற இந்த சீட் ஷேரிங் நாளையிலேருந்து, அதுவும் இந்த டிஆர் பாலு மாரி ஆளுங்கள போட்டிருக்காங்க. தலைமையில போட்டிருக்காங்க. சிலபோது டிஆர் பாலு கொஞ்சம் டஃப்பான அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு சமயத்துல. அது இப்போ ஏவா வேலு, நேரு போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அக்காமடேட்டிவா பேசுவாங்க.
ம், ம், அவங்க கொஞ்சம் அப்படியே விட்டு குடுத்து பேசுற மாரி. ம், டிஆர் பாலு ரொம்ப டஃப்பா டீல் பண்ணுவாரு. ம். அதனால எப்படி இது போறதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். கனிமொழி அந்த இடத்துல அந்த குழுல போடாத இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ப. ம், ஸோ ம். அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்லி ஆட்களெல்லாம் விலக்கிட்டு கொஞ்சம் டஃப்பான ஆட்கள போட்டாங்க. டிஆர் பாலுவ போடும்போது அது டஃப்பான ஒரு இதா இருக்கு. தலைமையில அவர தான் போட்டுருக்காங்க. அவரு டஃப்பா கொஞ்சம் டீல் பண்ணுவார். அவர் ம், வந்து ம். அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு குடுத்துற மாட்டார். ஓகே. திமுகவோட இன்ட்ரெஸ்ட்ட விட்டு குடுத்துற மாட்டாரு. ம், ம். அதே சமயம் ஏவா வேலு, நேரு போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அக்காமடேட்டிவா கொஞ்சம் பேசுவாங்க. கொஞ்சம் எதிராளிய வந்து கன்வின்ஸ் பண்ற முயற்சியில ம், இறங்குவாங்க. ம். அதனால இது சேலஞ்சிங் ஜாப். திமுகவுக்கு சீட்டு பகிர்வு, தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்றது, சின்னத்தில வந்து சின்ன சின்ன கட்சிகள சின்ன விஷயத்தில கன்வின்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். கடும் சவாலா தான் கடும் இருக்கும். சவாலா ம். கடும் சவால் ஸ்டாலினுக்கு காத்துட்டு இருக்கு. 3 எலக்ஷனா வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணியா அமைச்சுட்டு வந்ததுனால, இனிமே நம்ம வந்து இதையும் பண்ணிடலாம்னு எண்ணத்துல அவங்க இருக்காங்க. ம், ம். பட் எந்த ஒரு எலக்ஷன்லுமே இந்த கூட்டணிய கட்டுப்பாடா கொண்டு போறது வந்து சவால் தான் ஆக்சுவலா. ஆக்சுவலி இப்போ விசிகேவோ, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து டிஎம்கே கூட கொள்கை ரீதியா ஒரு லாங் டர்மா கூட்டணியா இருக்காங்க. இப்போ அவங்களையும் இப்போ நேத்து வந்த டிஎம்டிகேவையும் ஒரே தட்டுல வச்சு தான் டீல் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஈக்குவலான சீட்டு குடுத்துருவாங்களா? இவங்கள வந்து வீக்கா பார்க்குற மாரி ஆகாதா அது? இல்ல. டிஎம்டிகேவ ஏன் சேர்க்கிறாங்க அப்டின்னா, டிஎம்டிகே வந்து அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா இருக்கு. அது வந்து அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. ம், ம். இப்போ பாமகவுக்கோ, விடுதலை சிறுத்தைகளுக்கோ ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கும். சில ஏரியாக்கள்ல இவங்க விடுதலை சிறுத்தைகள் கேண்டிடேட்னா யாரோ ஒரு குரூப் ஓட்டு போடாத வச்சுக்கோங்களேன். ம், இல்ல ம். பாமக கேண்டிடேட்னா இன்னொரு குரூப் ஓட்டு போடாத வச்சுக்கோங்க. அந்த மாரி இல்லாம தேமுதிகவுக்கு வந்து எல்லா ஜாதி, மதத்த சேர்ந்தவங்களும் ஒரு ஒரு கணிசமான ஒரு ரொம்ப அதிகமாவும் இல்லாம ஓரளவுக்கு ஒரு வோட் பேங்க் வந்து பல்வேறு தொகுதிகள்ல இருக்கு. ஓகே. அந்த வோட் பேங்க் வந்து எஸ்பெஷலி இப்போ விஜய் வந்த பிறகு மத்திய, வட மாவட்டங்கள்ல ம், வன்னியர்கள் அல்லது தலித்துகளோட ஓட்டு இருக்குல்ல, ம், அது ம். கொஞ்சம் விஜய் பக்கம் போச்சுன்னா, அத கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்புகள் தேமுதிகவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு. ஓகே. அதனால வந்து தேமுதிக இருக்கிறது வந்து அட்வான்டேஜ் தான். பல தொகுதிகள்ல 500, 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறது, ஜெயிக்கிறது இருக்கும்போது, ம், இந்த மாரி ஒரு 1000, 2000 ஓட்டு ஒரு தொகுதியில வச்சிருக்கிற தேமுதிக அந்த கூட்டணியில இருக்கிறது பெட்டர். ம், அதனால அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்ல மொழி சிறுபான்மையோர் இருக்காங்க. ம், ராஜபாளையம், விருதுநகர் அந்த ஏரியால மொழி சிறுபான்மையோர் இருக்காங்க. ம். ஸோ அந்த வாக்குகள்லாம் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. அதனால அவங்களுக்கு ஒரு உரிய மரியாதை குடுப்பாங்க. அதுக்குன்னு மத்தவங்கள வந்து அவங்க அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஓகே. மத்தவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க. அவங்க கேட்கிற அளவுக்கு குடுக்க முடியாது. ம், தேமுதிகவ இன்னொரு பார்ட்டியா ஒரு குறைஞ்சபட்சம் 1% இப்போ மத்தவங்களுக்குலாம் என்ன ஓட்டு இருக்கும்? மத்தவங்களுக்கும் ஒரு 1 1/2, 2% ஓட்டுக்குள்ள தானே இருக்கும். ம், சிபிஐ, சிபிஎம்க்குலாம் என்ன சார் ஓட்டு இருக்கு? ம், பெரிய ம். அளவுக்குலாம் ஓட்டு இல்ல. 6 சீட் குடுத்தாங்கல்ல இப்போ. இல்ல இப்போ சிபிஎம் இல்ல மதிமுக கூட விசிகேவை கம்பேர் பண்ணியே ஒரு மாரி அவங்களையும் அதே லெவல்லே வச்சு ட்ரீட் பண்ணிட்டாங்களா? விசிகேக்கு ஒரு கணிசமான வோட் பேங்க் இருக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த இல்ல கட்சியோட. அவங்களெல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா தானே சார் இருக்கு. ஓகே. இங்க மத்திய, வட மாவட்டங்கள்ல இருக்கலாம். அடுத்தது மதுரை சுத்துவட்டாரத்துல கொஞ்சம் இருக்கலாமே தவிர, ம், ம், மத்தபடி கொங்கு மண்டலத்துல வந்து விசிகாக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ம், அங்க ம். அருந்ததியர்கள் இருக்காங்க அங்க. ஓகே. அவங்க இவங்களுடைய வோட் பேங்க் அவங்க அவங்க இல்ல ஆக்சுவலா. ம். அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடியே திமுக. ஆல்ரெடி அவங்க திமுக வந்து அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு திமுக தான் குடுத்ததுனால அவங்க திமுகவோட தான் இருக்காங்க. ம், ம். அந்த பக்கம் போனீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. அந்த தேவேந்திர குல வேளாளர் அவங்க ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் பெரும்பகுதி போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ம். இப்ப கூட பரமக்குடியில இமானுவேல் சேகரன் மண்டபத்தெல்லாம் திறந்திருக்காங்க. ம். கிட்டத்தட்ட அவங்க அவங்க கூட தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட மத்திய, வட மாவட்டங்கள்ல இருக்கிற பிஆர் ஓட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பிஆர் ஓட்டு இவங்க பக்கத்துல இருக்கு. மதுரையில கொஞ்சம் பிஆர் சில ஏரியாக்கள்ல அந்த இதெல்லாம் இருக்கு. மேல வளவு, அந்த கீழ வளவு அந்த ம், ஏரியால ம். கொஞ்சம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம். அந்த ம். மேலூர் சுத்தி இன்னொன்னு நெகட்டிவ் ஓட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து திருமாவளவன் பொது தொகுதியில போட்டி போட்டு வெற்றி பெறார். தன்னோட கட்சிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போற ட்ரை பண்றார். ம், நம்ம வந்து அத குறை காண முடியாது. அடுத்த கட்டத்துக்கு போறாரு. ஆனா இன்னும் அந்த மென்டாலிட்டி மாறல. கீழ மைண்ட் செட் இன்னும் மாறாத இருக்கிறதுனால, அந்த இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மாறும் வச்சுக்கோங்க. அதுக்கு நெறைய வருஷம் ஆகும் மாறுறதுக்கு. ம், ம். அது இயல்பான ஒரு விஷயம் தான். அது அது நம்ம ஃபேக்ட்டா ஒத்துக்கணும் நம்ம. ம், ம். அதனால திமுக என்ன பண்ணும், அவங்களுக்கு மத்த இடங்கள்லாம் குடுக்கறதுக்கு பதிலா இந்த ஏரியாக்கள்ல தான் பெரும்பாலும் அக்காமடேட் பண்ணுவாங்க. அப்போ ம். அதிகபட்சம் 8ன்றது 8ல 6 வின் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம். அது அந்த ஓகே. அளவுக்கு தான் அவங்க திமுக என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு குடுக்குற இடங்கள் குறைவா இருக்குன்னு நீங்க கவலைப்படாதீங்க. வின் வின்னிங் பண்ற இடங்கள் அதிகமா பெர்சன்டேஜ். இருக்கும். ம். நீங்க வந்து வேற ஏதோ ஒரு கூட்டணியில போய் 20 இடங்கள் வாங்கி, நீங்க 2 இடங்கள், 4 இடங்கள், 5 இடங்கள் வின் பண்றதுக்கு, 8 இடங்கள் வாங்கி 6 இடங்கள் வின் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு. ம். நீங்க உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்றதுக்கு ஈஸியா முடியும். ம். வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும் நாங்க உருவாக்க முடியும்னு அப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க ம். ஆக்சுவலா. அப்போக சட்டமேலவை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. ஸோ அதுல எதுவும் அக்காமடேட்டிவா பேச வாய்ப்பு இருக்கா?
அதுக்கான வாய்ப்பு அதுக்கான சான்ஸே கிடையாது. வேற ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியில் பங்குன்னு இவங்கலாம் கேட்கறாங்க இல்லையா? கூட்டணி கட்சிகள்லாம். அதனால இந்த தடவ திமுக ஆட்சிக்கு வந்தால், இருக்கிற வாரியங்கள வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு குடுக்கலாம். வாரிய தலைமை பொறுப்பு இருக்குல்ல. அது எல்லாருமே கூட்டணி கட்சிகளுக்கு குடுக்கலாம். இப்ப திமுக வேற தானே போட்டு வச்சிருப்பாங்க. எக்ஸப்ட் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு தடவ ஏதோ வாரியத்துக்கு தலைமையா இருந்தாரு. சிறுபான்மையினர் அது மாரி பல வாரியங்கள் இருக்கு. கவர்மெண்ட்டுடைய வாரியங்கள் பலது இருக்கு. பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் நெறைய இருக்குல்ல. அதுல ஒரு நான் அஃபிஷியல் சேர்மன் போஸ்ட்டும் நெறைய இருக்கும். அந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியால வந்து திமுக இருக்கிறதா சொல்றாங்க. நேரடியா மந்திரி சபையில இடம் குடுக்காம, இந்த மாரியான ஒரு வாய்ப்புகள குடுக்கலாம் அப்படின்னு அத நம்ம கன்சிடர் பண்ணலான்ற ஐடியால தான் திமுக இருக்கிறதா சொல்றாங்க ஆக்சுவலா வந்து. சார் இப்போ டிஎம்டிகே, மக்கள் நீதி மய்யம் அண்டு மதிமுக இவங்க 3 பேருமே வந்து தங்கள் கட்சிய அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எலக்ஷன ஒரு முக்கியமான இதா ட்ரை பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சீட்டு குடுத்து, அந்த அளவு வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சான்ஸ் ரொம்ப கம்மி சார். 6 சீட்டோ 8 சீட்டோ குடுத்தா ஒருவேளை 8 சீட்ல அவங்க 6 சீட்டு வின் பண்ணாங்கன்னா, அந்த ரெகக்னிஷனுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கான முயற்சியில இறங்கலாம் தேமுதிக. மக்கள் நீதி மய்யத்துக்குலாம் 6 சீட் குடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா குடுத்துட்டாங்க சார். இப்ப இந்த தடவ 2க்கு மேல குடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். மதிமுக வந்து அவங்க தனி சின்னத்தில போட்டி போட்டு ரெகக்னிஷன் வாங்கணும். அவங்களுக்கும் 8 குடுத்தா அவங்க 6ல வின் பண்ணா ரெகக்னிஷன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு திமுக இந்த வாட்டி ஒத்துக்கணும். அவங்க தனி சின்னத்தில போட்டி போடுறதுக்கு. அந்த தனி சின்னத்தில அவங்க போட்டி போடுற இடத்துல அதிமுக வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க மதிமுகல, நாங்க தீப்பெட்டி சின்னத்தில நின்னு ஜெயிச்சோமே நாங்க திருச்சியில அப்படின்னா. அது திருச்சியில அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் நேருவோட முழு களப்பணி காரணமா தான் அவங்க ஜெயிச்சாங்க. இல்லாட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. முத்திரையர்கள் முழுசா ஓட்டு போட்டாங்க. திமுக எப்படி நடந்துருது வேங்க வயல்னு நம்ம பார்த்தோம். அதனால முத்திரையர்கள் முழுக்க திமுக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஓட்ல அவர் ஜெயிச்சாரு அவரு. ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னா வந்து, இவங்க தனி சின்னத்தில நிக்கிறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தனி சின்னத்தில நின்னா அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் உதயசூரியன்னா அங்க ஃபைட் குடுக்கும் நல்லா அப்படின்னு திமுக நினைக்குது ஆக்சுவலா. இப்ப மதிமுக அண்ட் மதிமுக, மக்கள் நீதி மய்யத்தெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ற வைக்கிறதுக்கு டிஎம்கே ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. மக்கள் நீதி மய்யத்துக்கு டார்ச் இருந்தா கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா, உதயசூரியன்னா வெற்றி பெறது ஈஸி அப்படின்ற மாரி அந்த ஆங்கிள்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் சிலது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சிபிஐ, சிபிஎம்லாம் அவங்க தனி சின்னத்துல தான் நிக்கிறாங்க. அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உதயசூரியன் 170 இடத்துல நிக்கணுன்ற அந்த ஆங்கிள்ல ஒர்க் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க திமுக. முடியலன்னா அது என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்டி போடுற எண்ணிக்கை குறையும். 165ஆ மாறும் அது. அது குறைஞ்சதுன்னா வந்து திமுகவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இமேஜ் குறையும். குறைவான இடத்துல போட்டி போடும்போது இமேஜ் அதே 180 இடத்துல அதிமுக போட்டி போடுது வச்சுக்கோங்க. அதோட இமேஜ் ஏறும் ஆக்சுவலா வந்து. அவங்க அதிகமான இடங்கள்ல தன் நம்பிக்கையோட போட்டி போடுறாங்க. இவங்க கூட்டணி கட்சி குடுத்துட்டு குறைவா போட்டி போடுறாங்க. இவங்களுக்கே இவங்க மேல நம்பிக்கை இல்லையோ அந்த மாரி எண்ணம் கூட வரும் ஆக்சுவலா. அப்போ டிஎம்கே வந்து ஒரு ஆல்ரெடி வலிமையா தான் இருக்காங்க. ஆனாலும் அடுத்தடுத்து ஆட்கள சேர்த்து ஒரு ஓவர்லோட் வந்து லாரியவோ, கப்பலையோ கவுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ஓவர்லோடா அது ஃபீல் ஆகுதா? அதான் அது இந்த இடத்துல தான் இந்த காங்கிரஸ் என்ன பண்ணும்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இவங்கலாம் ஒரு சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. காங்கிரஸும் நாளைக்கு இருந்ததுனா தான் நீங்க சொல்ற மாரி அது ஓவர்லோடு. இன்னும் காங்கிரஸ பத்தின ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்காதனால, சரி நம்ம ஒரு ஒரு பிளான் பில ஒர்க் பண்றாங்க. பிளான் பில ஒர்க் பண்ணும்போது இவங்களெல்லாம் சேர்க்குறாங்க. ஸோ காங்கிரஸும் போனா கவலை இல்லன்ற லெவல்ல இவங்க இருக்கும்போது, அப்போ இடங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அந்த 25 இடங்கள் அப்படியே கிடைக்கும் அவங்களுக்கு. அத வச்சுட்டு திமுகவும் அதே இடங்கள்ல போட்டி போடும். கூட்டணி கட்சிகளுக்கும் ஓரளவுக்கு கேட்ட அளவுக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ காங்கிரஸும் உள்ள இருந்துட்டா என்ன பண்றது? காங்கிரஸுக்கும் வந்து திமுக விட்டு போறதுக்கு முழு மனசு கிடையாது. அந்த கட்சியிலயும் வந்து பெரும்பாலோர் திமுகவோட தான் கன்டின்யூ பண்ணணும்னு விரும்புறாங்க. 18 எம்எல்ஏக்கள் ஆகட்டும், இல்ல 8 எம்பிக்கள் ஆகட்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க வெறும் தமிழ்நாட மட்டும் பார்க்காதீங்க. ஆல் இண்டியா லெவல்ல திமுகவுடைய தயவு இந்தியா கூட்டணிக்கு தேவையா இருக்கு. திமுக இல்லைன்னா இந்தியா கூட்டணி ஃபனால் ஆயிடும். அது காலி ஆயிடும். அதோட இப்போ ஏற்கனவே அது செல்வாக்கு இழந்திருக்கு. திமுக இல்லைன்னா ரொம்ப செல்வாக்கு இழந்துரும். ஏற்கனவே ஒரு குரல் இப்போ வந்துட்டு இருக்கு. உத்தவ் தாக்கரே எல்லாம் சொல்றாரு. மணிசங்கர் எல்லாம் ஸ்டாலினை வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமையில போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து காங்கிரஸே வந்து யோசிக்கும். நம்ம வந்து இந்த ஒரு அவங்களுக்கு என்னன்னா காம்போவா டீல் பண்ண பார்க்குறாங்க. விஜயோட சேர்ந்துட்டா கேரளால விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரு. புதுச்சேரியில வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட் கேரளாவை பொறுத்த மட்டும் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து அங்க பலமா தான் இருக்கு. அதனால புதுசா விஜய் தான் போய் அங்க பலப்படுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. அதனால இவர் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அங்க கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் வாங்கலான்னு காங்கிரஸ் நினைக்குது. பட் அவங்க ஏற்கனவே மைனாரிட்டிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் பக்கத்துல தான் இருக்காங்க கேரளா வந்து பொதுவா சினிமா ஹீரோஸ பெருசா அடாப்ட் பண்ண ஒரு ஸ்டேட் கிடையாது. அது அங்க சுரேஷ் கோபி இருக்காருல்ல இதுல பாஜகல அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்க பாஜக மேல உள்ள அட்ராக்ஷன்ல போட்டிருப்பாங்களே தவிர நடிகர்ன்ற முறையில் அவரை டீல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலா.
ஆனா இவங்க விஜயை கொண்டு போனாங்க வச்சுக்கோங்களேன், பாஜக ஏதாவது ஒரு மலையாள நடிகரை இறக்கி விட்டா என்ன பண்றது? அவங்களுக்கு இருக்கிற அதிகார இதுல வந்து யார வேணா அவங்க பிடிக்க முடியும் அவங்க. நாளைக்கு எலக்ஷன் நெருக்கத்துல ஏதோ ஒரு பாப்புலரான மலையாள ஆக்டர இறக்கி விட்டாங்கன்னா, தேவையில்லாம ஏதோ வம்பு வளர்க்கணும் நம்ப. நம்ம இப்ப இருக்கிற சூழல்லயே நம்ம ஃபைட் பண்ணா வின் பண்ணலான்னு காங்கிரஸ்ல இருக்கவங்க நெனைக்கிறாங்க. அந்த செனிதாலா போன்றவர்கள்லாம் ஆனா அப்படிதான் நெனைக்கிறாங்க. காங்கிரஸ், டிஎம்கே அலைன்ஸ்ங்கிறது இன்னும் கிரே ஏரியாவா தான் கிரே இருக்கா? ஏரியா இருக்கு சார் இன்னும். ஓகே. இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆமா. கிரே ஏரியா இருக்கு. அதாவது காங்கிரஸ்ல பெரும்பாலோர் உள்ளூர் காங்கிரஸ்ல பெரும்பாலோர் திமுகவோட தான் போணும்னா கூட, காங்கிரஸ் மேலிடத்துல குறிப்பா ராகுலுக்கு வந்து ஏதோ ஒரு சாகசம் பண்ணலாம். ஒரு ஒரு அட்வென்ச்சர். டைலமோ ஒரு மோட்ல தான் அட்வென்ச்சர் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தாவேகாவோட போய் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? அங்க கேரளா, புதுச்சேரி அத மனசுல வச்சுட்டு பண்ணி பார்த்தா என்ன? இங்க இவங்க ஆட்சியில பங்கு குடுக்க போறதில்ல. அதிக சீட்டும் குடுக்க போறதில்ல. எதுக்கு இவங்க கூட போராடிட்டு இருக்கணும்? ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? தமிழ்நாட்டிலயும் கொஞ்சம் டஃப்பா குடுக்கலாம். நம்ம ஃபைட் குடுக்கலாம். விஜயோட சேர்ந்து பார்த்தா என்னன்னு ராகுலுக்கு இருக்கு. சோனியாவுக்கோ, கார்கேவுக்கோ அந்த எண்ணம் இல்ல. அதனால இல்ல வந்து ராகுல் வந்து ஸ்டாலின அண்ணன்லாம் கூப்பிட்டாரு. ஒரு மாரி ரொம்ப க்ளோஸா தன்னை காட்டிக்கிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் இப்படி இல்ல அவருக்கு வந்து காங்கிரஸுக்கு நீங்க அதிக சீட் குடுக்குற இடத்துல நீங்க குடுக்கலன்னா, நாங்க வேற ஒரு இடத்த பார்த்துக்குறோம்ன்ற லெவல்ல தான் இருக்காரு. ஆனா வந்து அவர் வந்து இந்த அரசியல்ல வந்து அல்டிமேட்டா கடைசியில என்ன ஆக்சுவலா உங்களுடைய தேவை நிறைவேறுதா இல்லையா? ம், உங்க ம், தேவை நிறைவேறுற வரையும் எல்லாரும் ஆகா, ஓஹோ, அண்ணன், தம்பி எல்லாரும் சொல்லிப்பீங்க. ம், ம். உங்க பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா நீங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் உண்மை ஆக்சுவலா. காங்கிரஸ் வந்து அவங்க பவர், அவங்க கெப்பாசிட்டிக்கு மீறி அதிகமா ஆசைப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சார் அவங்க என்ன சார் கட்சிய வளர்த்தாங்க அவங்க? நான் ம், சொல்றேன் இப்ப இவரு மாணிக் தாக்கூரே எடுத்துக்கோங்களேன். 2009, 2019, 2024 3 தேர்தல்ல வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணதுல அந்த அங்க விருதுநகர்ல என்ன கட்சிய வளர்த்திருக்காரு அவரு? அவரு ஏன் வந்து 4000 ஓட்ல வின் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது 2024ல? நீங்க அதுக்கு முன்னாடி 2 தடவ எம்பியா இருந்தீங்கல்ல. என்ன கட்சிய வளர்த்தீங்க? ஏன் 4000 ஓட்ல வின் பண்ணீங்க? அப்ப எவ்வளோ செஞ்சிருக்கலாம் அந்த தொகுதிக்கு. நீங்க எப்படிப்பட்ட டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்கணும்? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணீங்க? அது மட்டும் இல்ல. தமிழ்நாடு முழுக்க எத்தன போராட்டம் நடத்துனீங்க காங்கிரஸ்காரங்க? திருப்பரங்குன்றத்தில மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வந்தது. திமுக கவர்மெண்ட் கோர்ட்ட உத்தரவ மீறி பல விஷயங்கள பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு போராட்டம் எதுவும் நடத்தினீங்களா? பாஜக மத அரசியல் பண்ணும்போது அத எதிர்த்து ஏதாவது போராட்டம் ஒரு மத நடத்தினீங்களா? நல்லிணக்க பேரணி நடத்தி ஒண்ணும் இருக்கலாம். நடத்தலையே. ஒண்ணுமே நடத்தலையே. அதே திருப்பரங்குன்றத்தில கூட்டம் போட்டு என்ன பண்றீங்க? அதிக சீட் வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறீங்க. என்ன நியாயம் இது? ஏதாவது என்ன பண்ணுனீங்க? ஒரு ஒரு இப்போ சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகளும் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இந்த காலகட்டத்தில. வேங்கை வயல் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, சாம்சங் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, சிபிஎம்லாம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா பண்ணாங்க. சிபிஎம்லாம் பல உள்ளூர் பிரச்சனைகளுக்கு பலது போராடியிருக்காங்க. ஈவன் அதுவும் டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தா கூட அவங்கள அப்போஸ் பண்ணி நெறைய அதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்காகலாம் அந்த அவங்களோட பணி ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு பணி அந்த இது ஓய்வூதியம் அந்த விஷயங்கள், அந்த கிராஜுவிட்டிலாம் கிடைக்காத இருந்த சூழல்ல பல போராட்டங்கள சிபிஎம் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு பாருங்க இடைக்கால பட்ஜெட்ல அவங்களுக்கு முழுசா பணத்த ஒதுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் குடுக்க வேண்டிய பணம்லாம் ஓய்வு பெற்ற பிறகு குடுக்க வேண்டிய பணத்துக்கான பட்ஜெட்ட ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச பலன் தானே. அவங்க போராடல, சும்மா இல்ல. அவங்க எல்லா மாவட்டங்கள்லயும் உள்ளூர் பிரச்சனைகள வச்சு அவங்க போராடின்னு தான் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? தேர்தல் வரும்போது சீட் அதிகமா கேட்கிறீங்கல்ல. கட்சிய வளர்த்தீங்களா? வளர்க்கலல்ல. அந்த மணிசங்கர் ஐயர் சொல்ற மாரி தான். அவர் தெளிவா சொல்றாரு அவரு. அதனால வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய லிமிட்ட உணரணும். இது மாரி சொன்னா என்ன சொல்றாங்க, நம்ம ஏதோ திமுகவுக்கு ஆதரவா பேசுறோம்னு. முதல்ல உங்கள கட்சிய வளர்த்துக்கணும் நீங்க. நீங்க கட்சிய வளர்த்த பிறகு நீங்க ஏதோ கேட்டா அதுல அர்த்தம் உண்டு. கட்சிய வளர்க்காதயே நீங்க வந்து மக்கள் பிரச்சனைகள பத்தி பேசாமயே, போராட்டம் நடத்தாமயே நீங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் சீட்ட மட்டும் ஏத்தணும்னாங்கன்னா, ஆனா காங்கிரஸ் இருந்தா அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு கெத்து இருக்கு. ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்கு. ஏன்னா நேஷனல் லெவல்ல ஒரு மதச்சார்பற்ற ஒரு அணி, அது வந்து மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு குடுக்குற ஒரு கட்சின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லைன்னா, அது அந்த அந்த கட்சிக்கான தோற்றம் வந்து கொஞ்சம் பலவீனமா பெர்செப்ஷன்ல வீக் ஆகும். ஆக்சுவலா வீக் ஆகுமா சொல்ல முடியாது. பெர்செப்ஷன்ல வீக் ஆகும். சிலபோது பெர்செப்ஷன்ல வீக் ஆனா ஆக்சுவலாவும் வீக் ஆகும். அது இருக்கு. நம்ம மறுக்கல. ஆனா அதுக்கு நீங்க உங்களுடைய ஆசைகள வந்து ரொம்ப அதிகபட்சமா வளர்த்துக் கூடாதுல்ல. அதுதான் அங்க பாயிண்ட். அதனால வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டாலின பொறுத்த மட்டும் காங்கிரஸ வெளில அனுப்ப விரும்பல. ஆனா அதே சமயம் காங்கிரஸும் தன்னுடைய எ என்ன தான் எந்த இடத்துல நிக்கணும், தன்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது அது உணரணும்ல அது. அது உணராம கேட்டு இருந்தா என்ன பண்றது? ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. தேங்க் யூ.